இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். உடச்சக்கடலை சட்னி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உடச்சக்கடலை சட்னி பொடிக்காக நான் 100 கிராம் அளவுக்கு உடச்சக்கடலையை சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வந்து செவக்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் சூடு ஏறுற அளவுக்கு இந்த உடச்சக்கடலை, அதாவது பொட்டுக்கடலையை வறுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய உடச்சக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த சூடு ஏறின உடச்சக்கடலையை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 4 பூண்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்துக்கலாம். பூண்டு வந்து உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாக இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் செவக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 சேர்த்துக்கிறேன். பூண்டும் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் செவக்கட்டும். இது கூடயே நம்ம இந்த சட்னி பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. இப்போ வந்து நான் பூண்டை வந்து நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து இந்த மாதிரி உடையணும். அந்த அளவுக்கு வந்து பூண்டு வந்து நல்லா வந்து வறுபடணும். இப்போ நம்ம உடச்சக்கடலை வறுத்து வச்சுருக்க உடச்சக்கடலையே இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துருங்க. இப்போ நம்ம இந்த உடச்சக்கடலையை நல்லா கலந்துட்டோம். கொஞ்சம் சூடு இருக்கும் போதே வந்து நம்ம இதை மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சட்னி பொடியை தாளிச்சிக்கலாம். 1.5 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கடுகு உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். 1/4 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிட்டு இந்த காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாமே நல்லா செவந்துட்டோம். கொஞ்சம் போல் வாசனைக்காக இதில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்துலாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை பொடியோடு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சுவையான உடச்சக்கடலை சட்னி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த இன்ஸ்டன்ட் சட்னி பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொப்பரை தேங்காய் சேர்த்தும் இதை வந்து செய்யலாம். நார்மலாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் சட்னி பொடி வந்து நீங்கள் அழகாக தண்ணியில் கலந்து சாப்பிடலாம். தாளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம தாளிச்சிட்டோம். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.